இந்த மக்கள் யார் என்று எனக்கு தெரியும். அவர்கள் உணர்வு பூர்வமானவர்கள். இந்த தொகுதிகளில் நான் நடந்து செல்லாத வீதி இல்லை என்று சொன்னால் மிகையாகாது. இதில் இன்னொன்று சொல்லுகிறேன், இது என் மக்கள் என்னை இங்கே அழைக்க வந்தபோது இது உங்கள் தொகுதி என்று சொல்லும் பெருந்தன்மை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இருந்தது. அவர் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சொன்னார். நான் அதற்கு பதிலாக இது நம் தொகுதி என்று சொன்னேன். இது என் மக்கள், நம் தொகுதி என்று அவரிடம் சொன்னேன். நம் மக்கள்ங்கிறீங்களே, அது எப்படி உங்க மக்களானாங்கன்னு சொன்னா, ஒரு பைசா கூட வாங்காம 51,481 ஓட்டுகள் எனக்காக போட்டார்கள் இந்த மக்கள். அந்த ஓட்டுக்கள் இவருக்கு விழும் என்று நான் உறுதி கூற முடியும். காரணம், அது அன்பினால் வந்த ஓட்டுக்கள். அதே அன்பான வேண்டுகோள் நான் வைக்கும் பொழுது அது எங்கே விழ வேண்டுமோ அங்கே சென்று விழும் என்று எனக்கு தெரியும். நான் மக்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை அது. நான் என்னுடைய நாடாளுமன்ற நிதியிலிருந்து முதலில் உதவி செய்த, உதவி கூட இல்ல, என் கடமையை செய்த இடம் இந்த தெற்கு தொகுதிதான். இங்கே 1,12 லட்சம் ரூபாய் நான் என்னுடைய எம்பி நிதியிலிருந்து ஒதுக்கி இருக்கிறேன். இங்கே அகில உலக தரத்தில், இன்டர்நேஷனல் தரத்தில் ஒரு நீச்சல் குளம் உருவாக்கி கொண்டிருக்கிறது, உருவாகிவிட்டது என்று சொல்லலாம்.